கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 91 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மதிய வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவிற்காய் நன்றி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல உலாவுவதாக உலாவுவதாக உலாவுவதாக. ஒவ்வொரு இருதயங்களோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. ஒவ்வொரு இருதயங்களை தேற்றுவீராக. ஒவ்வொருவருடைய பயங்களை மாற்றுவீராக. ஓ தேவனுடைய மகிமை இந்த இடத்தை மூடி இருப்பதாக. ஒரு உன்னதமானவருடைய மகிமை, ஒரு உன்னதமானவருடைய மகிமை, ஒரு உன்னதமானவருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொருவர் தனிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், சபையின் மேலும், தேசத்தின் மேலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். எல்லா பயங்களும் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திகில்களும் மாறி போவதாக. ஒரு விசேஷ தேவனுடைய பாதுகாவல், ஒரு விசேஷ தேவனுடைய பாதுகாவல். ரீபா கந்துரு ஸ்ரீகரபா ரீபா ராகடதுரு ஷகரபா ராகடதுரு ஷகரபா. எல்லாரும் 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 ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிப்போமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலும் ஒவ்வொரு இருதயங்களை தொடுவீராக, தடைகளை மாற்றுவீராக, தடைகளை மாற்றுவீராக. கர்த்தர் தாமே உமது பிள்ளைகளை போஷிப்பீராக. கர்த்தர் தாமே உமது பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொரு இருதயங்களை தேற்றுவீராக. ஆவியானவருடைய கரம் வெளிப்படட்டும், ஆவியானவருடைய கரம் இந்த இடத்துல வெளிப்படட்டும், ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுவதாக. ஆண்டவர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உன்னத, எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிற போது தன்னை வெளிப்படுத்துகிற காரியம், நான் உன்னதமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க உன்னதமானவருடைய பாதுகாப்பு? அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவர் உன்னதமானவர். உங்களுக்கு விரோதமா இன்றைக்கு பிரச்சனை வரலாம், இல்லைன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு விரோதமா பிரச்சனைகள் வரலாம், சத்துரு பல திட்டங்களை போடலாம். ஆனால் உயரமும் உன்னதமானவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சகலவற்றையும் உயரத்திலிருந்து பார்க்கிறார், உயரத்திலிருந்து பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர். எல்லா சத்துருக்களை விட, எல்லா பிரச்சனைகளை விட, எல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரச்சனைகளை விட, உங்க போராட்டங்களை விட நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவராயிருக்கிறார். அவர் உன்னதமானவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதன். ஆமே. தன்னோடு கூட வருகிற மனைவியை கூட அவன் பாதுகாக்க பயப்படுகிறான். தன்னுடைய மனைவியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற போது சகோதரி என்று ஆமே அறிமுகப்படுத்துகிற ஒரு பலவீனமான மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓ, நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத
காரியம் ஒன்றுமில்லை. ஆமே, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வரலாம், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம், சத்துரு ஆயுதங்களோடு வரலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமே, எந்த ராஜாக்களை விட, எந்த தேசாதிபதிகளை விட அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி ஆரம்பிக்கிறார், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்ம முதலாவது சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பினுடைய மேன்மைகளை குறித்து நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேதம் சொல்லுகிறது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கணும். அல்லேலூயா. தங்கி இருக்கணும். நீங்க சங்கீதம் 27:4-5 வசனங்களை வாசிங்க. அதே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நல்லா கவனிங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வரும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். நம்ம நிறைய, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நிறைய வேளையில நம்ம ஆராதிக்கிறப்போ, ஜெபிக்கிறப்போ, வேதம் வாசிக்கிறப்போ நமக்கு தெரியாத ஒரு காரியம், நம்மை மறைக்கிற ஒரு நிழல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது. ஏதோ தங்கி இருக்கிறது வேற, கெஸ்டா வந்துட்டு போறது வேற. தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கிறது வேற, ஏதோ தேவைக்காக மட்டும் போறது வேற. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, தேவ பிரசன்னத்துல தங்கி இருப்பதே நாடுவேன்? அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர், அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவ பிரசன்னத்துல ஒரு மனிதன் தங்கி இருக்கிற போது உன்னதமானவருடைய ஆமே நிழல் அவன் மேல் இருக்கிறது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு நிழல் இருக்கிறது. ஆமே சொல்லுங்க. அது ஒரு பெரிய நிழல். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உன்னதமானவருடைய உயர் மறைவு, உயர் மறைவு. நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு தேவ சமூகத்தில் போறீங்களோ, உங்களை மறைக்கிற ஒரு கரம் உண்டு, உங்களை மறைக்கிற ஒரு கரம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மறைவை குறித்து அதே சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். நல்லா கவனிங்க. ஒரு கோழி, ஒரு குஞ்சு, அதுக்கு அதை பிடிக்கிறதுக்கு, கோழி குஞ்சு பிடிக்கிறது, அது பறந்து வருகிற போது அது நேரா ஓடி போய் அந்த தாய் கோழியினுடைய சிறகுகளுக்குள்ளே ஒளிச்சு கொள்ளும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சிறகுகளாலே மூடுவா. சின்ன பையனா இருக்கிறப்ப அடிக்கடி எங்கேயாவது போய் விழுந்து டெய்லி கை காலு எல்லாம் அடிபட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அல்லேலூயா. நல்லா வலிக்கும். என்னுடைய அம்மா என்ன செய்வாங்கன்னா, எண்ணெய் போடுவாங்க. எண்ணெய் போட்டால் நேராக கையை வச்சு போட்டால் வலிக்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கோழியினுடைய ஒரு சிறகு எடுத்து அந்த எண்ணெயை அந்த புண்ணில் அப்படியே தடவுவாங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் வேதனைகளின் மத்தியிலே தம்முடைய சிறகுகளாலே மூடுவாராக. அல்லேலூயா. தம்முடைய சிறகுகளாலே நம்மை அணைப்பாராக. நிறைய வேளையில நம்ம வேதனைப்பட்டு வர்றப்போ, நம்ம வேதனைப்பட்டு என்ன நடக்குமோ, சத்ரு உங்களை வேதனைப்படுத்துகிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போறப்போ அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி உங்க வேதனைகளை மாற்றுகிற ஒரு தேவனுடைய கரம் இருக்கிறது. அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை சிறகுகளாலே மூடுவாராக. உங்க குடும்பங்களை சிறகுகளாலே மூடுவாராக. ஒரு தேவனுடைய சிறகின் வல்லமை, ஒரு தேவனுடைய ஆறுதலின் வல்லமை உமது பிள்ளைகளை மூடுவதாக வேதம் சொல்லுகிறது. அந்த சட்டைகளின் கீழே சுகம் உண்டு. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? சில வேளையில நம்ம பயந்து கொண்டு தேவ சமூகத்தில் போகிற போது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சொல்லுங்க, செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? முட்டை தோடு ரொம்ப பலவீனமானது. ஆனா அந்த தோடு பலவீனமான அந்த தோடை அந்த செட்டைகளுக்குள்ளே வைக்கிற போது அதற்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சில வேளைகள்ல நீங்க தேவ சமூகத்திலே போகிற போது அங்கே ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை பலவீன நீ எந்த முட்டை பலவீனமாய் இருந்ததோ அதே முட்டையை உடைத்து நீ ஜீவனுள்ளவராய் எழும்பி வரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. சில வேளையில சில சூழ்நிலைகளில் நீங்க தேவ சமூகத்தில் போகிற போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஜீவன் உள்ளவர்களாய் உங்களை புறப்பட பண்ணுவார். மறைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். உங்கள் தரிசனங்களோடு ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் சட்டைக்குள்ள போறது ரொம்ப நல்லது. நான் சட்டைக்குள்ள போனதுனால ஆண்டவர் என்னை ஜீவன் உள்ளவராய் வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா பலவீனங்களும் மறைவதாக, எல்லா போராட்டங்களும் மறைவதாக, எல்லா பலவீனப்படுத்துகிற கிரியைகளும் மறைவதாக. உன்னதமானவருடைய சட்டைகளுக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது, அவருடைய சட்டைகளுக்குள்ளே தங்கியிருங்கள். அவருடைய பிரசன்னத்திலே தங்கியிருங்கள். பிரச்சனைகள் வருகிற போது நீங்க அதிகமா ஜெபிங்க, அதிகமா வேத வாசிங்க. அது உங்களுக்கு கடினமா இருக்கலாம். நிறைய வேளையில நிறைய செய்திகளை கேள்விப்படுகிற போது அது உங்களை பயமுறுத்துறதா இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே போய் மறைந்திருங்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த நாட்கள் ஜெபிக்க வேண்டிய காலகட்டம், இந்த நாட்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய காலகட்டம். சபையை எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. இரண்டாவதாக அந்த பகுதி சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுங்க. அந்த மொழிபெயர்ப்பு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, நான் கர்த்தரை பார்த்து சொல்லுவேன். நிறைய வேளையில பிரச்சனைகளை பாடுறப்ப நம்ம புலம்புவோம். ஐயோ, என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன வருமோ தெரியலையே, என்ன போராட்டம் வரும்னு தெரியலையே,
எப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் எப்படி பதில் சொல்றானா, நீரன் கோட்டை. சொல்லுங்க ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தை பார்த்து பேசுங்க, நீரன் கோட்டை. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம், நீ நான் நம்பி இருக்கிறவர், நீரன் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? நீரன் அடைக்கலம். ஆண்டவரை பார்த்து பேசணும், அறிக்கையிடணும், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம், நீர் என் தேவன். தேவன் என்று சொல்லுகிற போது பெரிய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த பிரச்சனைகளை விட நீர் பெரியவர்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. நீரன் கோட்டை, அறிக்கையிடணும், வாய்களை திறந்து சொல்லணும், ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதனால அந்த வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதிருப்பா. யோசிச்சு பாருங்க, அந்த சங்கீத பகுதியை வாசி பார்த்தா நிறைய பிரச்சனைகளை வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க, அந்த பகுதி சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்காம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயப்படாதிருப்பாய். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிரச்சனை வருகிறது, இவ்வளவு போராட்டம் வருகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்காம்பு. இன்னைக்கு பாருங்க, அன்றைக்கு அம்பு எய்வாங்க, இன்னைக்கு அந்த ஏவுகணை எல்லாம் அப்படியே வருகிறது, அம்பு பறந்து வருகிறது, தலைக்கு மேல அம்பு பறந்து வருகிறது. ஆனா அவன் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, இந்த அம்புகளை விட, இந்த பகலில் பறக்க அம்புகளை விட, வியாதிகளை விட, போராட்டங்களை விட என்னை பாதுகாக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க விசுவாசமா இருங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க விசுவாசமா இருங்க? அறிக்கையிட்டு சொல்லுங்க, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அமே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீகாபா ராக்கடு. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம், நீரன் தேவன். ஆமே, நான் நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த தேசத்துல? சின்ன சின்ன நாடுகள், நிறைய நாடுகள் அமெரிக்காவை நம்பி இருக்கின்றன. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் பலவீனமானவர்கள், ஆனா அவங்க ஒரு பெரிய நாட்டை நம்பி இருக்கிறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் பாதுகாவலாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படேன் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் எனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. 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 அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். ஆமென். அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்.
ஆமே. அதனாலதான் நீங்க வாசிங்க சங்கீதம் 91:15 வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வாய். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, சொல்லுங்க சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. சொல்லுங்க. நிறைய வேளையில ஆபத்துகள் வர்றப்ப மனுஷங்களை பார்க்க முடியாது, பிரச்சனை வர்றப்ப மனுஷங்களை பார்க்க முடியாது. நீங்க நல்லா இருக்கிறப்ப எல்லாரும் வருவாங்க, எல்லா உறவினர்களும் வருவாங்க, எல்லா நண்பர்களும் வருவாங்க. ஆனா ஆபத்தில் வருகிற போது நானே அவனோடு இருந்து, அவன் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அவர் என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா, என்னை காக்கிறவர் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்துல நான் கூட இருப்பேன், ஆபத்துல நான் கூட இருப்பேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? யார் இல்லைன்னாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைங்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, யார் இல்லாம போனாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பாராக. ஆமே. எந்த மனிதர்கள் இல்லாம போனாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பாராக. அதனாலதான் தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க, எந்த மனிதனுக்காகவும் உங்க ஜெப நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நபருக்காகவும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். இந்த தைரியம் தேவ பிள்ளைங்களுக்கு இருக்கணும், எப்போது இருக்கணும். ஆண்டவரும் கூட இருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரும் கூட இருக்கிறார், எப்போது இருக்கிறார். வேலைக்கு போற இடத்துல இருக்கிறார். ஆபத்து காலத்துல நானே அவனோடு இருந்து. ஆமென், அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுக்கு தெரியும் ஆண்டவரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தான் நம்பின எஜமானன்கள் யாருமே இல்ல, ஆனா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த உறுதியை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க கூட இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ வேளையில ஆமே விழுந்து போக வேண்டிய என்ன, அழிந்து போக வேண்டிய என்ன பாதுகாத்த உம்முடைய கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அந்த வசனத்தை சொல்றப்போ அந்த வசனம் வேறொரு காரியத்தையும் சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா. இன்னைக்கு சபையில வாஞ்ச குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஜெபிக்கிறதுல வாஞ்ச குறைஞ்சு போயிட்டு இருக்கு, ஆராதிக்கிறதுல வாஞ்ச குறைஞ்சு போயிட்டு இருக்கு. நிறைய தெய்வ பிள்ளைங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆல்நைட் பிரேயர் நீங்க கண்டிப்பா தொடங்கணும் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடங்குற நாளிலிருந்து நிறைய பேரை காணல. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாஞ்ச குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா உன்னத பாட்டுல 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே, உங்களுக்கு தெரியுமா காட்டு மரம் நிறைய இருக்கும், அதுல கிச்சிலி மரம். கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி சொல்றா, எப்படி சொல்றாருன்னா, நிறைய பேர் அவளுக்கிட்ட பேச வர்றாங்க, ஊருக்காரங்க, உலகக்காரங்க, நண்பர்கள். ஆனா அவ நினைக்கிறது, அவ சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அல்லேலூயா, நான் அது நிழலில் வாஞ்சையா உட்கார்றேன்.
எத்தனை பேர் சொல்லுவீங்க, தேவ பிரசன்னத்துல நான் வாஞ்சையா உட்காருவேன்? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னத்துல வாஞ்சையா உட்காருவேன். எப்ப ஆண்டவரே ஆராதனைக்கு போகலாம், எப்ப ஆண்டவரே ஜெபம் இருக்கும், எப்ப ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியும், எப்ப ஆண்டவரே உலகத்தில் 1000 நாள் வாழ்கிறத பார்க்கணும், உங்க சமூகத்தில் ஒரு நாள் தங்கி இருப்பதே நல்லோ. அந்த வாஞ்சை, ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை குறைஞ்சிட்டு இருக்கு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு மேல நிறைய யுத்தங்கள் போயிட்டு இருந்தாலும் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை, அவன் என் மேல வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். நிறைய பேருக்கு வாஞ்சை குறைஞ்சிருச்சு, எப்படா ஆராதனை முடியும், போயிடலாம். இல்லை, உங்க பிரசன்னம் தான் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் எல்லாம் என்ன பயமுறுத்துறப்போ உங்க சமூகம் தான் என்னுடைய ஆறுதல். எத்தனை பேர் சொல்லுவீங்க? மனிதர்கள் எல்லாம் எங்களை காயப்படுத்துகிறப்போ ஆண்டவரே உங்க வசனம் தான் எனக்கு ஆறுதல். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான். நிறைய பேர் கடமைக்காக ஆண்டவரை தேடுறப்போ, நிறைய பேர் ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரை தேடுறப்போ அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லுவாராக உங்களை பார்த்து. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுவாராக, அந்த அன்பை ஆண்டவர் ஊற்றுவாராக. அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான், அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான், அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாஞ்சையை தாங்க ஆண்டவரே, அந்த வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. ஏதாவது இடத்துல ஆண்டவரே அந்த வாஞ்சையை யாரா சத்துரு கொண்டு போயிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஜபிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லாம இருக்க ஆண்டவரே, வேத வாசிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லாம இருக்க ஆண்டவரே. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல அன்பு குறைஞ்சிருச்சு. ஆண்டவரு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண உங்களால முடியலன்னா something happened in your life. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை தான் ஒருபோது விலகாத கிருபை எனக்கு தருவீராக. ஆமை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை விட்டு விலகாத கிருபை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவர் இன்றைக்கு புலம்புகிறவராய் அல்ல ஆண்டவர். ஆமே. சங்கீதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா. அல்லேலூயா. ஆராதனையில வாஞ்சையா இருக்கிறான், ஜெபிக்கிறதுல வாஞ்சையா இருக்கிறான். அவன் என்ன தேடுகிறான், நான் அவனுக்கு வெளிப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 91 வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. 14 வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அல்லேலூயா நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சொல்லுங்க, கூப்பிடுறப்பெல்லாம் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாட்களில் பேசுகிற நாட்களாய் மாற்றுவாராக. ஆண்டவர் பேசுகிற நாட்களாய் மாற்றுவாராக. நம்மோடு பேசுகிற நாட்களாய் மாற்றுவாராக. முதலாவது பார்த்தோம், தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கும். இரண்டாவது காரியம் பார்த்தோம், நம்ம அறிக்கையிடணும், விசுவாசத்தை அறிக்கையிடணும். ஆமே. உலக மனுஷங்க எல்லாம் சொல்லுகிற போது, அங்க எங்க எல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுகிற போது தெய்வ பிள்ளைங்க சொல்லணும், தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். ஆமே. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னுடைய கோட்டையாய் இருக்கிறார், அவர் என்னுடைய அரணாய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவர் அவரே அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அடுத்ததாக 11, 12 வசனங்களை வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி
கவனிங்க, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பதற்கு தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில ஜெபிக்கிறது இல்லை. சிலர் தேவ தூதர்களை ஆராதிப்பாங்க. தேவ தூதர்களை ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. இயேசுவே அன்று வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைங்க நன்றாக புரிந்து கொள்ளணும், நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தூதர்கள் நமக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க தேவ தூதர்களை இறக்கி ஆண்டவர் கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவ தூதர்களை சாதாரணமா நினைக்க கூடாது. நீங்க 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 34, 35வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. 20வது அதிகாரம் 34, 35. 2 நாளாகமம் நினைக்கிறேன், வாசிங்க. எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் அசீரியா ராஜா அவனை ரொம்ப பயமுறுத்துறான். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருந்ததுல அவனை போல முன்னும் பின்னும் வேறொரு ராஜா இருந்ததே இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியில எத்தனை 1,80,000 பேரை சங்கரித்து போட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தூதர்களுடைய பாதுகாப்பை ஆண்டவரே எங்க வீட்டுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே, எங்க வாகனத்துக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு. அவன் நீங்க வசனம் சொல்லுகிறத வாசிங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் நமக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ணுகிற போது தேவன் தம்முடைய சபையை பாதுகாக்கும்படி, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி வேதம் சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பணிவிடை செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. சிங்கத்தின் வாய்களை கட்டும்படி ஆண்டவர் தூதர்களை அனுப்புவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பேசுகிற போது அவனுடைய வாயை கட்டும்படி சிங்க குகையிலே அவன் தூதர்களை அனுப்பினது போல ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டுவாராக. அல்லேலூயா. ஜெபிக்கணும். தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் தேவ தூதர்களுடைய ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் இந்த நாட்கள் எங்க சபையின் மேல அனுப்புவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வேலை இடங்கள்ல அனுப்புவீராக. அதுதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் தம்முடைய தூதர்களை, சங்கீதம் 91வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சிஸ்டர் இன்னைக்கு சொன்னாங்க, தம்பி விழுந்தப்போ யாரோ ஒருத்தங்க என்ன தூக்கி கொண்டு வச்சது மாதிரி இருந்துச்சு. உண்மை என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கா, உன் காலை தள்ளாட விட்டார். நமக்கு நிறைய வேளையில தெரியறதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆண்டவர் வச்சிருக்கிற பாதுகாப்பை தெரியறதில்லை. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த தேசத்தின் இல்லைன்னா நம்ம நாட்டில் ஒரு மந்திரி இருக்கிறார், மினிஸ்டர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் மேல கோபம், அவர்கிட்ட போய் திட்டணும், இல்லைன்னா அவர்கிட்ட சண்டை போடணும், இல்லைன்னா அவருக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு நினைச்சா
நடக்காது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு சில செக்யூரிட்டி கார்டை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்கு என்று சில பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க. ஆமே ஆமே, உயர்ந்த பாதுகாவலர்கள். ஆமே, அவங்களுக்கு இன்னும் மெய்காப்பாளன் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் காணாத சில பாதுகாப்புகள் உண்டு. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு திட்டமிடுகிற போது அதை முன்னறிந்து ஆமே மேற்கொள்ளுகிற தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தூதர்களுடைய பிரசன்ஸை நாங்க உணரும்படி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் அதை அடிக்கடி சந்தோஷத்தோட உணர்வேன். நாங்க அந்த கொரோனா பீரியட்ல ஊருக்கு போறப்போ ஒரு பயங்கரமான சந்தோஷம், ஒரு பயங்கரமான சமாதானம். அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நாங்க அனுபவிச்சதே இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த யாத்திரையில தூதர்கள் ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கிறாங்க என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள. ஆனா நாங்க ஊர்ல போய் சில நாட்கள் தாண்டி ஆண்டவர் சிஸ்டர் கன்சீவா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், சில வேளையில நம்ம ஆபத்துல இருக்கிறோம்னு நமக்கு தெரியாம இருந்தாலும் நம்மை பாதுகாக்க தூதர்களை கட்டளையிடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்ம சில வேளை ஜெபம் பண்ணாம இருக்கலாம், சில வேளையில நமக்கே தெரியாம இருக்கலாம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய வல்லமைகள் நமக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நீங்க நடக்கல சிஸ்டர், நீங்க இந்த பிரச்சனைகளை தாண்டி போகும்படி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க நடக்கிறீங்கன்னு, நீங்க நினைக்கிறீங்க நீங்க நடக்கிறீங்கன்னு இல்ல, அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு, சொல்லுங்க, கைகளில் ஏந்தி கொண்டு. தூதர்கள் சாதாரணமானவங்க இல்லை. யோசுவா யுத்தம் பண்ண போகிறான். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது நீங்க அந்த பகுதிகளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எரிகோவுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு மனுஷனை பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் அதிபதியாய் நான் வந்தேன். சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. அல்லேலூயா. நேரம் இல்லாததுனால நான் கடைசியா முடிக்கிறேன். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து முடிக்கிறேன். 16வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, நீங்க சாகணும்னு நினைச்சாலும் சாக முடியாத அளவு நீடி ஆயுசு ஆண்டவர் தருவாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயோ வயசாயிருச்சே, பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க கூடாது, செத்து போயிடணும்னு நினைச்சாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீடிய நாட்களால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நேரமே செத்து போனா பரவாயில்லன்னு. அல்லேலூயா. இல்ல, அப்படி இல்லை. நீடித்த நாட்களால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவாராக, உங்க குடும்பத்தை திருப்தியாக்குவாராக, உங்கள் குடும்ப பிள்ளைகளை திருப்தியாக்குவாராக. அல்லேலூயா. அதான், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இரட்சிக்கிறவர் என்று அறியும்படி செய்வார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய், ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயோ என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்துல நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். சபையை, என் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பம் காணும், உங்க பிள்ளைங்க காண்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ரீபா கந்துரு சாகரவா, ரீபா ராகடுதுரு ஷேகரவா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிள்ளைங்க அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா அவரிடத்துல வாஞ்சையா இருக்கணும். நமக்கு நேரம் இல்லாததுனால எழும்பி நிற்போம். தெய்வ சமூகத்துல சொல்லுங்க, நீரன் கோட்டை. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி போறோம். கோட்டைன்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒமான்ல பார்த்தா ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு குடும்பம் தான். ஆனா நிறைய கோட்டைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நானே யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு எத்தனை வீடு கட்டணும்? அல்லேலூயா. நீங்க சலால போனா அங்கேயும் பார்க்கலாம், நிசோல போனா அங்கேயும் பார்க்கலாம், பர்காயில போனா அங்கேயும் பார்க்கலாம், மசீர போனா அங்கேயும் பார்க்கலாம், சூர்ல போனாலும் அங்க பார்க்கலாம். அதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு, கோட்டை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் சிறகுகளால் மூடுவார். பலிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால். ஒரு சட்டை கரங்களை தட்டி அவருடைய சட்டையின் கர ரீபா ராஷாகரவா, ரீபா ராகடுதுரு ஷாகரவா, ஓ ரீகாந்தரவா ராகடுதுரு ஷாகரவா. ஆண்டவரே, ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். குறிப்பா இந்த மஸ்கட்டில்கள் இருக்கிற சர்ச்சு கேம்பஸ்கள், ரூபி, காலா, மிஸ்வா சபை, சோகார் சபை, சலலாவில் இருக்கிற சபை ஒரு தேவனுடைய பாதுகாவல் இருக்கும்படி, துஷ்டனுடைய கண்கள் இந்த எல்லைகளை பார்க்காதபடி, அவங்க சிந்தையிலே வராதபடி எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி, சபைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி, சபைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி, சபைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி. ரீகாபா தரபா ராக்கடுதுரு தீரபா ராக்கடபா தீரபா ராக்கடபா. ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாவல் இந்த சபைகளின் மேல் இருப்பதாக, இந்த கேம்பஸ்களின் மேல இருப்பதாக, இந்த கேம்பஸ்கள் மேல் இருப்பதாக, தேவ ஜனங்கள் மேல் இருப்பதாக, இந்த கட்டிடங்கள் மேல் இருப்பதாக.
ஆண்டவர் கூட இருப்பீராக, கூட இருப்பீராக, கூட இருப்பீராக. அதே போல தெய்வ பிள்ளைங்க மேல ஒரு விசேஷ பாதுகாப்பு, வாகனங்களின் மேல ஒரு விசேஷ பாதுகாப்பு, வேலை செய்கிற பிள்ளைங்க மேல பாதுகாப்பு. எல்லா மரண கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. எல்லா மரண கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. எல்லா மரண கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ரீபா கந்தரு சக்கரவா, ரீபா ராக்கடவா, தீரவா ராக்கடவா, ரீகவா ராக்கடுதுரு சக்கரவா, ரீபா ராக்கடுதுரு சக்கரவா, தீரவா, ரீபா ராக்கடுதுரு சக்கரவா, தீரவா ராக்கடுதுரு கந்தரு சக்கரவா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும், எல்லா ஆபத்துகள், எல்லா விபத்துகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. அயல் தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஒரு விசேஷ பாதுகாப்பு, உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரீபா கந்தரு சிகரா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதே போல இந்த பயங்கள் செய்திகள் கேட்கிறப்போ ஆவிக்குரிய ஜனங்கள் யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது, ஜப வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. அவர்கள் ஒரு புது பலனுடையவர்களா இந்த நாட்கள் அதிகமா ஜெபிக்கத்தக்கதா, அதிகமா ஆண்டவருக்குள்ள வளரத்தக்கதா, ஆமே ஆவியானவருடைய வல்லமை சபைகள்ல ஊற்றப்படும்படியா ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல் சபைகள்ல ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாகாராபா தீராபா ராக்காடாபா ரேகாபா ரஷாகாராபா. கர்த்த கிரியை செய்யுங்க, கர்த்த கிரியை செய்யுங்க, கர்த்த கிரியை செய்யுங்க, கர்த்த கிரியை செய்யுங்க. ஆண்டவர் கிரியை செய்யுங்க. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க மேல உங்க கரம் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து நான் சொல்றது சொல்லுங்க. நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் தேவன், நீ நான் நம்பி இருக்கிறவன். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கூட இருப்பீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. யாத்திரை செய்கிற பிள்ளைங்க மேல விசேஷித்த கரம் இருப்பதாக. ஆண்டவர் வேலை செய்கிற இடங்கள்ல விசேஷித்த கரம் இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆகாரம் கீழே இருக்கிறது. இன்னைக்கு முதல் நம்ம சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.